சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்தில் தமிழர் நாகரிகம் தொடர்பான அகழ்வாராய்ச்சியை தொடர வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. கீழடியில் நீதிமன்ற உத்தரவுப்படி அகழாய்வு குழிகளை மூடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திரைப்பட இயக்குநர்கள் அமீர், கரு பழனியப்பன், ஜனநாதன் ஆகியோர் கீழடியில் அகழாய்வு குழிகளையும் பழங்கால நகரத்தையும் நேரில் பார்வையிட்டனர். இந்த நிலம் தனியாருக்கு சொந்தம் என்பதால் அரசு அதை விலைக்கு வாங்கி ஆராய்ச்சியை தொடர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்தில் 2013ஆம் ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வாராய்ச்சியின் பயனாக அழிந்து போன பெரும் நகரம் பூமிக்கடியில் புதைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கிமு 3ஆம் நூற்றாண்டிற்கு முந்தைய அந்த நகரத்தில் எண்ணற்ற கட்டடங்கள், மதில் சுவர்கள், முத்துக்களால் ஆன பொருட்கள், வணிகர்களின் எடைக்கற்கள் உள்ளிட்டவை இருந்ததற்கான பல்வேறு தடயங்கள் கண்டறியப்பட்டன. அங்கு நகர நாகரிகத்தின் அனைத்து தடயங்களையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர். ஆய்ச்சியாளருடைய ஆய்வறிக்கை இது வரைக்கும் வெளியிடப்படவே இல்லை. அப்போ அது போல் ஒன்று இதுவாக ஆகிடுமோ அப்படின்னு தான் நாங்களாம் பேசிக்கிட்டோம். நாம் நேரில் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். அது எப்படி எது பாதுகாப்பு சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு, மூடி வச்சு தான் பாதுகாப்புன்றாரு. மூடி வைத்துட்டு மண்ணை போட்டு மூட்டு மறுபடியும் பயிரிட்டுருவீங்களா, இல்லை 140 ஏக்கர்னு தோண்டி பார்க்குற திட்டம் ஏதாவது இருக்கா? அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்திருக்கணும். அது செய்யணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். தனியாருக்கு சொந்தமான இடமாக இருக்கிறதுனால இது ஒரு 110 ஏக்கர் உண்ட இந்த இடத்த அரசாங்கம் முதல்ல ஒரு விலை கொடுத்து வாங்கணும். வெறுமனே கையகப்படுத்தக்கூடாது. விலை கொடுத்து வாங்கி இந்த ஆராய்ச்சி இன்னும் பல வருடங்கள் தொடரணும். இது தமிழக அரசுக்கு மிக முக்கியமான கடமை. இது இந்த இடத்த தோண்டி மூடி வைக்கிறதா சொல்கிறாங்க, பாதுகாப்பு கருதின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் எப்போ தோண்டுவீங்க? முன்னாடி எப்போ தோண்டிங்கன்னு கேட்டால் 30 வருஷத்துக்கு முன்னாடி தோண்டுங்கிறீங்க. மறுபடியும் இப்போ இந்த கீழடி 30 வருஷங்கள் தோண்டுவீங்களா? அப்போ இந்த நாகரிக முடிவு வெளியே தெரிவதற்கு இன்னொரு 30 ஆண்டுகள்லாம் காத்திருக்கணுமா? இல்லை 3 வருஷத்தில் தோண்டுவீங்களா? இல்லை 3 வாரத்தில் தோண்டுவீங்களா? இந்த இடத்துல கிடச்சிருச்சு, இது சரி, பாதுகாக்கிறீங்க. இன்னும் மிச்ச இடத்தை எப்போ தோண்டுவீங்க? அடுத்த வாரமா? அது எதற்குமே முறையான பதில் இல்லாமல் இருக்குல்ல.